வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கருவேப்பிலை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு துவையல் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுட்டா போதும். இது வந்து எல்லாத்தோடையுமே தொட்டு சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸில் இருந்து சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாய் சூடு பண்ணி இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வந்து லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுடலாம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஓரளவுக்கு செவந்து வந்ததும் இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 7 காஞ்ச மிளகாய் வந்து காரம் நார்மலாக இருக்கும். இதுவே நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்து ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதை நம்ம அதிகமாக செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வாரம் 10 நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதை 4-5 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரியாக இருந்தால் இது கூட இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வைக்கும்போது சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக பிரித்து சேர்த்து வதக்கி விட்டுடலாம். மொத்தமாக சேர்க்கும்போது புளி வந்து வதங்கி வராது, அதனால் பிரித்து சேர்த்து விட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்ததும் இதில் அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்க்காமலும் இந்த துவையல் அரைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைனா வெறும் நம்ம கருவேப்பிலை மட்டும் வதக்கி செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் வதங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியாக அரைக்கக்கூடாது, துவையல் வந்து கெட்டியாக தான் இருக்கணும். அடுத்து இந்த துவையலை தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை எடுத்து நம்ம துவையலில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான கருவேப்பிலை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.